பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் லுத்தரன் பிரேயர் ஹவர் என்று நம்முடைய பேராயர் அவர்களால் ஜெப வேலை துவங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம், இந்த நாளில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ், அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், அதில் பணி செய்கின்ற அரசு அதிகாரிகள், மாநிலங்கள், மாவட்டங்கள், முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி அனைவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த ஜெப வேளையை நாம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். லுத்தரன் ஜெப மையம் இந்த நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கருவை. நாளில் ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது ஜெபத்துக்கு ஒரு பொருள் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு விளைவு உண்டு. அந்த பொருளை நாம் அநேக நேரங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய இறைவனுடைய அடியார்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய அரசியலிலே, அவர்களுடைய ஜீவியத்திலே, அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே மையமாக இருந்தது ஜெபம். அந்த ஜெப வாழ்க்கையை மையமாக வைத்துத்தான் நம்முடைய திருச்சபை தந்தையாகிய மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் இந்த திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார், ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க ஒரு திருச்சபையிலே இன்றைக்கு ஜெபம் மிக அவசியமாக ஒன்று. ஜெபிக்காத மனிதன் அவன் ஒரு உயிரற்ற பிணம் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஜெபிக்காத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பணம் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவருடைய ஜெபம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தினுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால்,
அந்த செயல் இல்லை என்று சொன்னால், அன்றைக்கு தாவீது பாவம் செய்தான். தன்னுடைய குழந்தை பருவத்திலே தாவீதை முன்குறித்த ஆண்டவர், அவன் ஒரு படிப்பறிவில்லாமல் ஆடு மேய்க்கின்ற தொழிலிலே இருக்கும் பொழுது அவனை முன்குறித்த ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தின போது அவனுக்கு இருந்த அனுபவம் மிகவும் குறைவு. ஆனால் அவன் தேவனிடத்திலே ஜெபத்தின் மூலமாக அதிகமாக உறவாடுகின்ற காரணத்தினால்தான் அநேக வெற்றியை, அநேக ஜெயத்தை அவன் பெற்றவனாக நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையில் கூட, சொந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவனுக்கு விழுந்து போகிற நேரம் வரும்போது கூட அதிலிருந்து எழுந்திருப்பதற்கு யாரால் முடியும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அவன் 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது அவன் அந்த பாவ அறிக்கை சங்கீதமாக தாவீது சொல்லுகின்றார். அவன் அந்த பாவத்திலிருந்து மீண்டு எழுந்து வருகிறவனாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கும் கூட இந்த உலகம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, நோயின் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிறது, கஷ்டத்தில் விழுந்து கிடக்கிறது, பாடுகளில் விழுந்து கிடக்கிறது, பயத்தில் விழுந்து கிடக்கிறது, அச்சுறுத்தலில் விழுந்து கிடக்கிறது. இந்த நிலையில் இந்த உலகத்தை தூக்கி எடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ பெருமக்கள். இவர்களுடைய மன்றாட்டு இன்றைக்கு உலகம் எங்கும் எத்தனையோ கோடான கோடி மக்கள், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் கவலையிலே இருந்து கொண்டிருக்கிறது, பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அறியாத நாடுகள் ஆண்டவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய தேசம் இவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இந்த தமிழகம் குறிப்பாக இவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுடைய பிரார்த்தனை, ஜெபம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு திருமறையிலே எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆண்டவருடைய பக்தன் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுத்திருக்கிற அந்த எச்சரிக்கை அவர்களை மனம் திரும்பும்படி செய்தது, ஜெப வாழ்க்கையில் அழைத்தது. அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிப்பதற்கு ஜெபத்தை ஒரு ஆயுதமாக அவர் மேற்கொண்டார். நம்முடைய திருச்சபையினுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஜெபம் என்பது கிறிஸ்தவர்களுடைய பேராயுதம் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் மீண்டுமாக இந்த நேரத்தில் இந்த அபாயகரமான சூழ்நிலை, உலகமெங்கும் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று வைரஸினாலே அநேக பாதுகாப்புகள் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையிலே அடிக்கடி அரசுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்றும்படி, இந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படி, ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வரும்படி இன்றைக்கு இந்த லுத்தரன் ஜெப ஐக்கியத்திலே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளிலே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஒரு 5 நிமிடங்கள் நாம் தோத்தரித்து அவரை பிரைஸ் பண்ணுவோம். நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாயை திறந்து, இது ஒரு சிறிய கூட்டம், இதில் நாம் ஆண்டவரை துதிக்க அவருடைய வல்லமை நம் மீது இறங்கும். இது ஏதோ ஒரு காணொளி காட்சிக்காக எடுக்கப்படுகிற நேரம் அல்ல. இந்த தேசத்தை காக்கக்கூடிய வேலை, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை, அந்த பொறுப்பை கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் என்றோ அடைந்து போக வேண்டியவர்களாக இருக்கின்ற நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார்னு சொன்னால் நாம் பிறரை ஆரோக்கியத்தில் நடத்த வேண்டும். அதற்கு நம்மை ஒரு கருக்களாக கடவுள் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிலராக இந்த இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, கோடானபடி நன்றி ராஜா. இதோ உம்முடைய ஜனங்களுடைய தோத்திரங்களை, துதிகளை ஆண்டவரே நாங்கள் பாவிகள் என்று அறிந்து கூட எங்களுக்காக பரிதவிக்கிற உம்முடைய பாசமான கிருபைக்காக ஆண்டவரே, பண்பான கிருபைக்காக, அன்பான கிருபைக்காக, இரக்கமுள்ள கிருபைக்காக, ஒழுக்கமுள்ள கிருபைக்காக, மேன்மையுள்ள கிருபைகளுக்காக, மகிமையுள்ள கிருபைகளுக்காக, மாட்சிமையுள்ள கிருபைகளுக்காக, அற்புதத்தின் கிருபைகளுக்காக, அடையாளத்தின் கிருபைகளுக்காக, ஆசீர்வாதத்தின் கிருபைகளுக்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளை கர்த்தருடைய நேரம் சாமி, இது கடவுளுடைய நாள் ஆண்டவரே. இதில் கடிகூர்ந்து மகிழ கடவுள் சாமி. இன்றைக்கு ஆண்டவரே இந்த 40 நாட்களுக்கு மேலாக நாங்கள் ஆண்டவரே ஊரடங்குல உத்தரவில் லாக்டவுனில் அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எங்களால் ஆண்டவரை ஜபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த ஜப ஐக்கியத்தின் மூலமாக கடவுளை உம்மோடு பேசும்படியா, எங்கள் பாவங்களை மனதார அறிக்கை செய்யும்படியா, எங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யும்படியா, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்து உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும்படியா கடவுள் எங்களை அழைத்ததுக்காக நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம், ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோம். இந்த ஜப வேளை இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளை இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அந்த ஜப ஆவியை நம் கடவுள் நம்மிடத்துல ஊற்றும்படியா அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல கேட்போம். நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோம், நம்முடைய குற்றங்களை சொல்லுவோம், நம்முடைய இயலாமை சொல்லுவோம். இது ஏதோ ஒரு காணொலி காட்சிக்காக அல்ல. கர்த்தருடைய வேலை, கடவுளுடைய நாள், கடவுளுடைய நிமிடம், கடவுளுடைய நேரம், கடவுளுடைய மணித்துளி. இந்த மணித்துளியை ஒருவேளை நாம் மறந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், எரி நரகமாக இருக்கும் என்பதை மறந்து போகாதபடி அன்பான கடவுளுடைய பிள்ளை உன் வாயை விட்டுவாய் திறந்து ஆண்டவரை தோத்தரி. ஏசப்பா இறங்குங்கப்பா, இயேசுவே இறங்குங்கப்பா, இயேசுவே இறங்குங்கப்பா. நான் பெண் இருபாளர் ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி, மீட்பரே நன்றி, பரம பரிகாரியே நன்றி, பரம வைத்தியரே நன்றி, எங்கள் எஜமானரே நன்றி, எங்கள் தேசத்தின் அதிபரே நன்றி. ஆண்டவரே இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக கொடுக்கிறோம் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, அற்புதரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே நன்றி, ஆலோசனை கர்த்தரே நன்றி. ஆண்டவரே யெகோவா தேவனே உமக்கு நன்றி, யெகோவா சாலோமே உமக்கு நன்றி, யெகோவா சம்பாவே உமக்கு நன்றி, யெகோவா நிசியே உமக்கு நன்றி, யெகோவா ஆண்டவரே இயேசுராய் தேவனே உமக்கு நன்றி. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி ஆண்டவரே. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். உன் வாயில விரிவா திறந்த துதி. இந்த வேளை கர்த்தர் கொடுத்த நாள், இது கடவுளுடைய நேரம். ஆண்டவருக்கு உனக்கும் தான் இந்த நேரம் உறவாடுதல் இருக்க வேண்டும். உலக காரியங்களோ உலக பேச்சுகளோ ஒன்றும் கிடையாதபடி உன் இருதயம் ஆண்டவருக்கு தேவை. இன்றைக்கு உன் இருதயம் ஆண்டவருக்கு தேவை. மகனே உன் நெஞ்சடக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சடக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீதி பாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீதி பாராயோ. மகனே நான் சுத்தமெல்லாம் கொடுத்தேனே, மகனே நான் சுத்தமெல்லாம் கொடுத்தேனே, முக்கியமான நேரம், விசேஷமான நேரம், ஆசீர்வாதமான நேரம். இன்றைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற மனிதன் அறிவுதான் பெரிது, அனைவரையும் அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தயாரிக்கப்பட்ட அந்த கொரோனா என்ற அந்த வைரஸின் மூலமாக இன்றைக்கு உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பாதிப்பிலிருந்து நம்முடைய உலகத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு நோவாவை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனமாக இருக்கிற இந்த உலகத்தை ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தை பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த நாட்டிலே நம்முடைய அரசு அலுவலகங்களிலே பணிபுரிகிற நம்முடைய அருமையான பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IFS அதிகாரிகள்
இவர்களுடைய பணிகளுக்காக தேவன் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாட்டின் வளர்ச்சியிலே அவர்களை கொண்டு போய் நிறுத்தும்படியாய் அருமையான டீச்சர் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் மத்தியில் வாசனைகிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பெரியவர் ராஜா, சேனைகளின் கர்த்தர், எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சுவாமி, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ராஜா, செயல்களில் மகத்துவமானவர் ராஜா. உடைய நாமம் கர்த்தாவே பலத்த துருகம் ராஜா. நீர் கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் ராஜா. ஸ்தோத்திர கர்த்தாவே, நீ நேற்றும் என்றும் மாறாதவர் ராஜா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவே, எங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய தேவனாக நாங்கள் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரானவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இது அந்த நேரத்திலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நீர் வர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் இந்த நேரத்தில் ஜீவனோடு இருப்பது உடைய சுத்த கிருபை ராஜா. ஆம் சுவாமி, நாங்கள் இருப்பது உடைய நிர்மூலமாக இருப்பது உடைய கிருபை ராஜா. என்னுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ அந்த பயங்கரமான கர்த்தாவே காலகட்டத்திலே சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா. நீங்கள் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ராஜா கர்த்தாவே உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே என்னுடைய முகத்தை தேடுவீர்களானால் கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே தன்னுடைய கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பும்போது கண்டிப்பாக தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆம் சுவாமி, இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை வெறுமையாக்குகிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உச்ச தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே எங்களை பாவங்களை ஒரு விசை கல்வி சுத்திகரிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ உடைய முகத்தை தேடுகிறோம் சுவாமி. தாசி ஒரு பருவதங்களுக்கு நேராக உடைய கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இதோ எஜமான்கள் கண்கள் கர்த்தாவே எஜமானியின் கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரனுடைய கண்கள் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருப்பது போல கர்த்தாவே இந்த நேரத்திலே சுவாமி உம்முடைய கண்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நீர் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டினால் மட்டுமே கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க முடியும் ராஜா. உங்களுடைய கிருபை இருந்தால் மட்டுமே சுவாமி எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ராஜா. ஒரு விஷயம் எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் கர்த்தாவே நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமே ராஜா. நீர் கர்த்தாவே ஒரு நிமிஷத்தில் இந்த வியாதியை கர்த்தாவே உம்மால் குணப்படுத்த முடியும் ராஜா. பரம வைத்திய நீர் சுவாமி. வாதையும் கூடாது, அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்ன தேவன் கர்த்தாவே பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு எங்கள் தேசத்தை கர்த்தாவே வாதையிலிருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தாவே நீர் பாதுகாத்து உடைய சட்டையில் மறைவிட வைத்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா
அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் அவங்க நல்ல சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, நல்ல ஆலோசனை தாங்க. நீங்கள் கரம் பிடித்து வழிநடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்படி செய்ய வேண்டும், என்ன முடிவெடுக்கிறதுங்கிறத நீங்கள் கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நேர்த்தியாக அழகாக நீங்கள் செய்து தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் அதிகாரிகளையும் நீங்கள் பாதுகாப்பு வளையத்துக்காக நாங்கள் வைக்கிறோம் சாமி. இப்படி சட்டைகள் மறைவிட வைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. மீதியான நேரத்தில் இந்த கரங்களை ஒப்பிடுகிறேன் சுவாமி. இந்த பிரேயர் ஒவ்வொரு பிரேயர்லையும் கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் ஏற்ற நேரத்தில் ஆமென்றும் ஆமென் என்று பதில் தந்து கர்த்தாவே சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை விட்டு, எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு, எங்களுடைய மாவட்டத்தை விட்டு கட்டத்தை சரணமாக கூட ஜெபிக்கிற ராஜா. தேசத்தில் சீக்கிரத்தில் சேமத்தை கட்டளையிடுங்க. என் மக்கள் இயல்பு நிலைக்கு மாறவும் எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தாவே தன்னுடைய வேலைகளை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை அந்த நாலு சீக்கிரத்திலே நாங்கள் காணப்போகிறோம் ராஜா. அதுக்காக கூட உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. காத்துக்கொள்ளுங்க, அவர் நடந்துங்க. சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன்ல நல்ல தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மீண்டுமாக நாம் ஜெப நிலையில இருந்து ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா அந்த பாடலை முதல் 2 வரிகளை பாடுவோம். ஜெபத்தை நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு உலகமெங்கும் இந்த கொரோனா என்ற தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதியஸ்தர்கள், அந்த சுகாதாரத்துறையிலே இருக்கின்ற அந்த மக்களுக்காக ஜெபிக்கும்படி அருமையான திரு வாட்சன் சார், ஜெனரல் சார் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். சுகவீனம் உள்ள மக்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேர்த்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, இதோ கடந்த 45 நாட்களாக நாங்கள் இந்த உலக மக்கள் அனைவரும் கொரோனா என்ற கொடிய நோயின் பயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆலயங்களை திறப்பதற்கும் மக்கள் கூடுவதற்கும் தடைப்பட்ட நேரத்திலே நாங்கள் திருச்சபைகளாக, குருமார்களாக, சபை மக்கள் இல்லாத நிலையிலும் குடும்பங்களாக கூடி ஜெபிக்க தந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நன்றி கர்த்தாவே. அந்த நாட்களிலும் நாங்கள் உங்களுடைய வசனத்தை பின்பற்றி நடக்க, இந்த மரண பீதியிலிருந்து உலக மக்கள் அனைவரும் விடுபட திக்கற்ற நிலையிலே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ விசுவாசம் ஒன்றே தேவை என்பதை உணர்ந்தோம். அந்த நிலையிலும் விசுவாசத்தை பெறுவதற்கு உங்களுடைய வசனம், உங்களுடைய பரிசுத்த வேதாகம் தான் எங்களுக்கு ஆதாயம் என்பதை உணர்ந்த மக்களாக நாங்கள் அவரவர் இல்லத்தில் நாங்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே, நாங்கள் இந்த உலகமே பயந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த திருச்சபை மக்களாகிய நாங்கள் இந்த வியாதிகளிலிருந்து மிகவும் தள்ளி விடுபட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு சூழலை வாழ்வதற்கான ஒரு சூழலை தந்தை கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு இந்த திருச்சபை மூலமாக, சபை குருவாக எங்களுக்கு அருளி செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. இன்னமும் நாங்கள் குடும்பமாக இல்லத்திலே ஒவ்வொரு இல்லத்திலும் அவரவர் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் ஒன்றே இவ்வெல்லாவற்றிற்கும் தீர்வு என்பதை நாங்கள் கடந்த காண்ட அருளரிலே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கேள்வி கேட்டது போல நாங்கள் உங்களுடைய வசனம் ஒன்றே எங்களுக்கு இதற்கு விமோச்சனம் என்பதை நன்கு அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் வருகின்ற காலகட்டத்திலும் இந்த கொரோனா பீதியிலிருந்து நாங்கள் விடுபடவும், நம்பிக்கையோடு வாழவும், எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பாக வழிநடத்தி செல்ல எங்களுக்கு தேவையான வசனத்தை
வேதாகமத்தின் மூலமாக எங்களுக்கு தந்து இந்த திருச்சபை மக்களை நீதாமே காப்பாற்றி வருகிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்கு நாங்கள் பயபக்தியுடன் வாழவும் நம்பிக்கையுடன் வாழவும் இந்த பரிசு வேதாகமத்தை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்தரும் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலும் கூட உலகளாவிய சுகாதார பணியாளர்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. தூய்மை பணியாளர்களை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. அவருடைய பணி எண்ணிடாத பணி கர்த்தாவே. அவளுடைய பொறுமையையும் அவருடைய சகிப்புத்தன்மையை நினைத்து நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தங்களது குடும்பத்தை விட்டு தங்களுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு சமுதாயத்திற்காகவும் ஒவ்வொரு உயிரையும் காப்பதற்காகவும் அவர்கள் தங்களுடைய 24 மணி நேரம் தங்களுடைய உறவுகளை மறந்து எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வுலகத்தில் உழைக்கிற அனைத்து சுகாதார பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அவருக்கு நல்ல சுகத்தை தந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விடுதலையாக்கும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட விடுதலையை அவர்கள் அனுபவித்தால் கர்த்தாவே நாங்கள் நிம்மதியாக மனம் வந்து வாழ முடியும். எனவே அனைத்து மக்களுக்காகவும் குறிப்பாக சுகாதார பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீதாமே அவர்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் கொடுத்து அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை தந்து அவர்கள் பிள்ளையும் நீதாமே காப்பாற்றியர்களும். அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுக்காக உழைக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த பணிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். நீர்தாமே ஒரு பாதுகாப்பான சட்டைகளின் கீழ் இந்த உலக மக்கள் அனைவரையும் காத்து வழிநடத்தி காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மீண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். ஆஸ்பத்திரியை நினைக்கிறோம் சுவாமி. கண்ணாஸ்பத்திரியுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். சிவிலேஸ்வரனுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல் சிஎம்சியுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். அனைத்து திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வழிநடத்துகிற தலைமை மருத்துவரோட கூட வழிநடத்தும். நல்ல ஆலோசனை சொல்லும் சுவாமி. நீர் அவங்க பணியாற்றுகிற செவிலியர்களோடு கூட வழிநடத்தும். அதே போல் கூட சில உதவி மருத்துவர்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு பரம பாதுகாப்பை தாரும், பரம சுகத்தை தாரும். செய்கிற செயல்கள் சுவாமி கொடுக்குற மருந்துகள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தாவே. எங்கள் பாவங்களை மன்னித்து சுவாமி நீர் எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் பாவத்தை மன்னித்து குணப்படுத்தினரோ விசுவாசத்தை எவ்வாறு எங்களை காத்து கொண்டீரோ அதே நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. நாம் சுவாமி என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு மருத்துவமானவர். நாம் சுவாமி உயர்ந்து அடைக்கலமாக இருக்கிறார். அதுக்காக நன்றியோடு சோதனைகளும் கர்த்தாவே. இதோ என் உள்ளங்களில் மறந்து வைத்திருக்கிறேன். என் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் சுவாமி. அதற்காக நாங்கள் சோதனைக்கிறோம். யாப்பசி ஆசீர்வதித்த தேவன் சுவாமி எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் தீங்கு விலைக்கு காத்து தீங்கை எங்களை அணுகாதபடி உங்களை பரம் பாதுகாப்பு வைத்து நன்மையினாலும் திருமையினாலும் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்ளும் கர்த்தாவே. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கடல் மேல் பற்றுதலாக இருப்பது நலமின்றி சமைக்கும் கர்த்தாவே. பரம வைத்தியராகிய நாங்கள் உண்மை பற்றி கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட வழிநடத்தும் சுவாமி. உங்களுடைய பரம கோட்டையின் கீழ் உங்களுடைய இரத்த காயங்களின் கீழ் சுவாமி பரிசுத்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தின் கீழ் சுவாமி எங்கள் மருத்துவமனைகளுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவங்க மருத்துவம் பெற்றுகிற நோயாளிகளோடு கூட கர்த்தாவே. சுவாமி எவ்வளோ இக்கட்டான நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து காத்து கொண்டிருக்கத்தாவே. கொள்ளை நோயிலிருந்தும் எங்கள் விடுதலை காத்துக்கொண்டீர் சுவாமி. எங்கள் ஊரை சுற்றிலும் எங்கள் நாட்டை சுற்றிலும் எங்கள் திருச்சபை சுற்றிலும் எங்கள் திருச்சபை மருத்துவமனை சுற்றிலும் உங்களுடைய பரம பாதுகாப்பு, உங்களுடைய பரம கிருபை, உங்களுடைய பரம இரக்கம் எங்களோடு கூட இருந்து காத்து கொண்டதற்காக நாங்கள் சோதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த நோயிலும் அணுகாதபடி எங்களை காத்துக்கொண்டு எங்களை உடைய சட்டையின் கீழ் அரவணைப்பாய் வைத்ததற்காக நாங்கள் சோதிக்கிறோம். மீண்டும் சுவாமி எங்கள் மருத்துவமனையில் கருத்தில் ஒப்படைக்கிறோம். தலைமை மருத்துவர்களுடைய சுகபலம் ஜீவன் தந்து காத்துக்கொள்ளும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தாலும் நோய் மருத்துவம் பெறுகிற ஒவ்வொரு நோயாளிகளோடும் கூட இருந்து அவர்கள் குடும்பத்தை காத்து அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தந்து சுவாமி அவர்கள் மீண்டுமாய் அவங்க சமூகத்துக்கு சில கிருபை செய்யும். அதே போல் சுவாமி மீதியான நேரத்தை என்னுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட அது வல்லடக்கும். துதிக்க நம்மைக்கு யாவும் நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்கள் நம்பிக்கைதாலே. நாம் கடவுளுடைய நாமத்தின் ஆறுதல் வேண்டி இந்த ஜெபங்களை கடவுள் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு 193ஆம் கீர்த்தனையில 2வது கவியை மாற்றப்பாடும். சின்னஞ்சிறு வயதில் என்னை குடித்து விட்டார், தூரம் போய் இன்னும் கஷ்டப்பட்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை
பணிபுரிகிற டாக்டர்ஸ், செவிலியர்கள், அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ், லாயர், இன்ஜினியர்ஸ் மற்றும் இளைஞர்கள், வாலிபர்கள் அனைவருக்காக இந்த டாக்டர், மருத்துவர்கள், நர்ஸுகள், அங்கே இருக்கிற இன்ஜினியர், லாயர் மற்றும் டெக்னீஷியன், யூத் மற்றும் சயின்டிஸ்ட் இவர்களுக்காக தெரிவிக்கும்படி அருமையான திருமதி ரூபி அவர்களை ஆசிரியர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறதே நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தன்மையான இந்த மாலை நேரத்திற்காக நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஆண்டவரே அந்த வேத வாசிப்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. அதற்காக நன்றோடு துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சிறு குடும்பமாக நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஜபத்தின் வேதத்துக்குள்ள ராஜா. ஆண்டவரே அதற்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்குமே. ஆனால் ஆண்டவரே ஒரு விஷயம் என்னுடைய பாவங்களை மன்னிக்க ராஜா. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து அப்பா கரத்திலே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஆய்வு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே தனியான நேரத்துக்கு கூட ஆண்டவரே எனக்காய் கொடுக்கப்பட்ட தலைப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மருத்துவத்துறைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே மருத்துவத்துறையிலே வேலை பார்க்கிற ஆண்டவரே மருத்துவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய கருத்துக்களை ஒப்புவிக்கிறோம். அநேக மருத்துவர்கள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஆண்டவரை உழைக்கும் பொழுது என் தேவன்தாமே நீர் அவர்கள் ஆசீர்வதிக்கணுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த மருத்துவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனை நீர் கண்டேன் கொடுக்கிறாச்சா. ஆண்டவரே பணிக்காரர்களை கர்த்தரை சொல்லி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே அந்த துதியின் நிமித்தம் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து அப்பா எந்த நேரத்தில் எப்படி அவர்களுக்கு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நல்ல நாணத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மருத்துவர்களுக்கும் தேவையான பொருளாதார தேவைகளை சந்தித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்திலே காணப்படக்கூடிய அனைத்து மருத்துவமனைகள் கலந்துகளை இருக்கிற ராஜா. ஆண்டவரே ஏழை மக்கள், ஆண்டவரே பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள், ஆண்டவரே கடத்திப்பா ஆண்டவரே அவர்களை கண்டு நோக்கி பார்க்க ராஜா சுவாமி. ஆண்டவரே நட்சத்திரத்திலே காணப்படுகிற எங்களுடைய மக்களானவர்கள் ஆண்டவரே ஒரு நாள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிப்படையாதபடிக்கு ஆண்டவரே மருத்துவத்துறை மூலமாக மருத்துவர்களால் காப்பாற்றப்பட வேண்டுமாய் செலுத்துகிற ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் பரிகாரியை கர்த்தர் யாவே விமானத்திற்கு இறங்கி ஆண்டவரே பல மணிகளை திறந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கட்ட வேண்டுமாய் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரை கடைசி ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக அந்த ஈன சிலுவையிலே ஆண்டவரை முத்திரை அப்பா உதிரத்தை கொண்டு ஆண்டவரை மக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டுமாய் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே இதற்கு கிராய் பார்த்து செல்லியிருக்காங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் புதுமகை நாம் விட்டு ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரை காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ராஜா. எங்களுக்கு தெரிவதற்கு முன்பதாக நீர் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பக்தியரே ஆண்டவரே தேவனின் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த செல்லியர்களுக்கு தேவையான நாணத்தையும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே எல்லாரும் எல்லாம் எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பற்றிருக்கும் பொழுது என் தேவன் ஒருவரால் மாத்திரம் சுவாமி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வதற்கு ஆண்டவரே என் தேவன் ஒருவரால் மாத்திரம் ஒழிக்கிறப்பா. ஆண்டவரே நமக்கு எல்லாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அதே போல ஆண்டவரே மருத்துவமனையில இன்னும் கீழ்மட்ட நிலைமையில வேலை பார்க்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களை சுவாமி. ஆண்டவரை உதவியாளர்களுடைய கருத்துக்களை இருக்கிறோம். ஆண்டவரே இந்த குறைந்த வருமானத்திற்காக இந்த இடத்துல வேலை பார்க்கும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் ஆனது அவர்கள் பற்றாத படித்து ஆண்டவரே காப்பாற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அதே போல சுவாமி தமிழக அரசானது ஆண்டவரே அந்த மருத்துவத்துறைக்கு தேவையான நல்ல தளவாட பொருட்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. சுவாமி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவரே எந்த ஆண்டவரே எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அதை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க ஆண்டவரே அந்த தமிழக அரசு அமைச்சர்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து எல்லா வசதிகளையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதே போல எங்களுடைய தமிழகத்திலே காணப்படுகிற அனைத்து வக்கீல்களுக்காகவும் ஆண்டவரே அந்த துறையில் வேலை பார்க்கிற காவலர்கள் அனைவரையும் கருத்துக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஏற்ற காலத்தில் நல்ல நாணத்தை கொடுத்து எப்படி இந்த நிலைமையிலே அவர்கள் இந்த தமிழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல நாணத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வழிநடத்துகிற ராஜா. அதே போல ஒவ்வொருவரும் கருத்துக்கிறோம். அவர்களும் கூட கருத்துக்கிறோம்.
ஆசிரியர்களை கற்பிக்கிறோம் தன்னார்வ தொண்டர்களை கலந்துக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எப்படி ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே அவரை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக மக்கள் ஆண்டவரை காப்பாற்றப்படுவதற்கு உதவி செய்கிறாச்சா ஆண்டவரே கடைசியாக இப்படி கருத்துக்களை வைக்கிறோம். மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொருவரையும் கருத்துக்களை வைக்கிறோம். நீரை பொருட்படுத்தி வழிநடத்தி ஆசிரியங்க எல்லா சுத்திகள் அமைப்பும் இலக்கே செலுத்துகிறோம். ஏசு நீதியை நம்ம ஆத்மாவை சந்திக்கிறேன் விளக்குதாவே. அடுத்தபடியாக ஆறாவது குறிப்பாக இந்த நாளிலே ஆலயங்கள் ஆராதனை ஊழியம் நடைபெறாமல் தடைப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசிமார்கள் மற்றும் ஆலய குழுக்கள் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும்படியாய் கூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் அதிக திறக்கப்படும்படியால் உங்களுடைய விடுதலை மாற்றி ஆசிரியர்கள் உபதேசிமார்கள் ஊழியம் ஆலய ஆராதனைகள் உடைகள் சிறப்புடன் செயல்பட இந்த நாட்களில் கடவுள் நல்ல உதவி செய்து கூட்டமாக நேற்றும் என்றும் மாறாத கர்த்தாவே, நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். ஆலயத்தினுடைய முன்பக்க வாசல் வழியாக வராமல் பின்பக்க வாசல் வழியாக எங்களை இங்கே கூட்டு சேர்த்திருக்கிறாரே, அதற்கான நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற காலங்களிலே ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு சீக்கிரமாக நாங்கள் எங்களுடைய ஆலய நிகழ்வுகளை நாங்கள் சிறப்பாக செய்ய தெரிவு செய்திருந்தாரே. வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன், அதை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனாவுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கப்படுகிறது. அந்த தாக்கத்தை எல்லாவற்றையும் நீ தயவாய் நீக்கி போட்டவர்களாவே உம்மால் மட்டுமே ஆகும். உம்மாலே நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய பிரசன்னம் பாதுகாப்பு கொள்கை இருக்கிறது. அதற்கான நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக இந்தியா தேசம் முழுவதும் நம்முடைய பிரஸ்தாபம் கர்த்தாவே இருக்கிறது. நம்முடைய எழுப்புதல் கர்த்தாவே இந்த நாட்டிலே இருக்கிறது. அதற்கான நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆலய நிகழ்வுகள் எல்லாம் சீக்கிரமாக தொடர்ந்து நடக்கவும் நீ நிர்வகித்தாவே. இந்த ஊழியர்கள் ஐஎம்எஸ் ஊழியர்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். அனைத்து ஊழியர்களுக்கும் அவருடைய சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய தேவை நிறைவாய் கொண்டு வந்திருந்தாவே. வல்ல தேவனாய் இருப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். இது இந்திய திருச்சபை கத்தாவே டிஎல்சி திருச்சபை பேராய சார்ந்த ஊழியர்கள் அனைவரும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். அனைத்து ஊழியர்கள் சிறப்பாக செய்ய அதற்கான பொருளாதார உதவிகளை தேவை கொடுத்தலும் நீரை தொட்டு ஆசிரியத்து வல்லட்டும் கத்தாவே. எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறோம். கொரோனாவுடைய பாதிப்பிலிருந்து நாங்கள் சீக்கிரமாக விடுபட நீங்கள் பேசுகிறாரே. எல்லாவற்றையும் நேசித்த இயேசுவும் முடித்து ஜெபிக்கிறேன் உங்கள் நல்ல பிதாவே. திருச்சபையிலும் மற்றும் உலகெங்கிலும் இருக்கிற விதவைகள், அனாதைகள், தினக்கூலி வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்படி உதவிகள், அனாதைகள், தினக்கூலி வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்படி திருமதி குணசீலி அவர்களை அழைக்கிறேன். அன்புக்குரிய ஆண்டவரே இந்த நாளை நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஊருக்கு ஒவ்வொரு ஏழைகளுக்கும் நல்ல சோற்றை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கிறோம். அன்றாட அவர்களுக்கு உணவும் உடையும் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பழத்தை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கிறோம். ஆண்டவரே விதவைகளுக்காக வேண்டியிருக்கிறோம். அவர்கள் தனிமையாக இருக்க எவ்வளவோ இசனப்படுகிறார்கள் சாமி. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொண்டு ஆசீர்வதிக்க ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நோயை அவர்களுக்கு தொடாதவாறு நீரை காப்பாற்றி வழிநடத்த
ஆண்டவரே இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சோத்தையும் படுத்தி இந்த ஆசீர்வதிக்க வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். எந்த மதத்தாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சோத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பகுதிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அவர்கள் வியாதி பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு எந்த விதமான இதையும் தொடாதவாறு என்னை காப்பாற்றி வழி நடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சோதனை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அவர்கள் இந்த குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருக்க நீரே கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். எந்த விதத்திலும் இந்த வியாதி இந்த ஊரில் பரவாதவர்கள் நீரே காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், மேன்மையாக வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் வைத்த ஆண்டவரே அனைத்து ஜெப குறிப்புகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே இந்த இந்திய தேசம் முழுவதும் உமது பாதுகாப்பையும் உமது பராமரிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் குணப்படுத்தியறலும், அநேகருடைய தேவைகளை சந்தித்தரலும். ஆண்டவரே உம்முடைய ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே நீர் இந்த தேசத்தில் ஆண்டவரை தொடர்ந்து உமது ஆண்டவரே மகிமையும் உமது பராக்கிரமத்தையும் கட்டளையிடும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பூமியையும் பூமியில் நீர் கொடுத்திருக்கிற அனைத்து பொறுப்புகளையும் நாங்கள் நன்மைக்காக செய்ய கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தின்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறவர் பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். அதை நின்றால் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி. ஆமேன். நம்முடைய தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளோடும் நம்மோடும் நம்முடைய தேசத்தோடும் நம்முடைய திருச்சபையோடும் இந்த லுத்தரன் பிரேயர் ஹவர்ஸ் என்ற இந்த ஜெப நேரத்தோடும் கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.